يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக தோன்றிய ஒவ்வொன்றும் பிதுஅத் என்றும் பிதுஅத் ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் நம்மை நரகில்தான் கொண்டு சேர்க்கும் என்றும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் நினைவூட்டியதை நினைவூட்ட கடமைப்பட்டவளாக எனதுரை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அன்பிற்குரிய நல்லடியார்களே, மாணவிகளே, இந்த தர்பியா வகுப்பிலே நாம் ஒரு உளமார்ந்த ஒரு பாடத்தை இன்றைக்கு அறிவுரையாக பெறவிருக்கிறோம். மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் அனைவரும் எந்த வயதாக இருந்தாலும் வாழ்க்கையில் சில வேதனைகளையும் சோதனைகளையும் இன்பங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டுதான் வாழ்க்கையை நடத்த வேண்டி இருக்கிறது. இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் வெற்றிகரமாக எல்லாராலையும் கடக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா என்னது கடக்க முடியுமா? அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை பயணத்தை நம் அனைவராலும் வெற்றிகரமாக கடக்க முடியுமா? கடக்க முடியுமா? கடக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சில பண்புகளை அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பட்டியலிடுகிறான். அந்த பண்புகளின்படி நாம் வாழ்க்கையை அமைத்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சோதனை வந்தாலும் வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் பட்டியலிடப்பட்ட பண்புகளில் மிக சிறந்த பண்பு தான் இன்னைக்கு நம் தர்பியாவிற்கான தலைப்பாக பார்க்க போகிறோம். பொறுமையின் பாதை, பொறுமையின் பாதை சுவனத்தின் பாதை. பயான்ல என்ன வந்துட்டு, பயானுடைய தலைப்பிலே உள்ளார்ந்த கருத்து வந்துட்டு. பொறுமையினுடைய பாதை கண்டிப்பாக நம்மை எங்கே கொண்டு சேர்க்கும்? எங்க கொண்டு போய் சேர்க்கும்? சொர்க்கத்துல கொண்டு போய் கண்டிப்பாக சேர்க்கும் என்பதை நம்ம எல்லாரும் முதல்ல அறுதியாக நம்பணும். சரியா? மாணவர்களாகிய நம்ம எல்லாரும், நான் கேட்கறேன், வெற்றியை விரும்புவோமா தோல்வியை விரும்புவோமா? வெற்றியை தான் விரும்புவோம். சரியா? எல்லாரும் கேட்ட உடனே எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லாம வெற்றியை விரும்புகிறோம், வெற்றியை அடைய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. வெற்றியை அடைய விரும்பக்கூடிய நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகள்ல முக்கியமான பண்பு என்னது? பொறுமை. சரியா? என்ன பண்பு இருந்தாதான் நம்ம வெற்றி அடைய முடியும்? பொறுமை இருந்தாதான் வெற்றி அடைய முடியும். இயல்பா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு விதை, அந்த விதைய மண்ணுல புதைச்சு வைக்கும், அடுத்த நாள் அது மரமா மாறுமா? மரமா மாறுமா? மரமா மாறுமா? பெரிய மரமா மாறாது. ஒவ்வொரு மரத்திற்கென்று ஒரு கால அவகாசம் உண்டு. அந்த விதை வெளியில வரணும், பல போராட்டங்களை தாங்கணும், மழையை தாங்கணும், புயலை தாங்கணும், வெயிலை தாங்கணும். எல்லா கால சூழ்நிலைகளையும் பொறுமையோடு தாங்கினால் மட்டும்தான் அது எதுவா மாறும்? மரமா மாறும். அப்போ ஒரு விஷயத்திற்கு பலன் கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். சரியா? நம்ம எல்லாரும் நினைச்சுக்கோங்க, பொறுமைன்னா என்னது? பொறுமைன்னா என்னது? பொறுமைன்னா என்னது? யார் ஏதாவது சொன்னா கோவப்படாம இருக்குது பொறுமை. வேற
இன்னொரு விஷயம் பண்ணாலும் பொறுமையா பண்ணணும். வேற நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வீட்டுல கோபம் வந்து தாம் தூமன் கத்துமுதுமா என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுமையாயிரேன், இதுதான் பொறுமைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரியா? பொறுமை அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல. பொறுமையை சொல்ல போனா சில கருத்தடிப்படையில பிரிக்கணும்னா பொறுமையை 3ஆ பிரிக்கலாம். எப்படின்னா, நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேடி நடக்கக்கூடியதுல எப்படி இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அல்லாஹ் சில கட்டளைகளை சொல்லி இருப்பான். வணக்க வழிபாடுகள் தொழுகையாக இருக்கட்டும், இல்ல நோன்பாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் திக்ராக இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளை விஷயத்துல பொறுமையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அல்லாஹ் நம்மள்ட்ட சில பாவங்களை செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்திருப்பான். அந்த பாவங்கள் செய்யாம மனசை கட்டுப்படுத்தி எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்க வேண்டும். மூணாவது விஷயம் என்னன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சில சோதனைகளை தருவான். எந்த வயதாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், வறுமையாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், பசியாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், ஒரு விதமான மன அழுத்தமாக இருக்கட்டும், இப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில சோதனைகளை நமக்கு தருவான். இந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையை எப்படி பிரிக்கலாம், எந்த எல்லாம் விஷயங்கள்ல? 3 விஷயம். எதெல்லாம்? ஃபர்ஸ்ட் என்னது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து வாழ்வதில், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை செய்யறதுல பொறுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, பாவங்களை விட்டு விலகுவதில் எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்க வேண்டும். மூணாவது என்ன விஷயம் பார்த்தோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சோதனைகளை தரும் பொழுது அந்த சோதனைகள்ல துவண்டு விடாமல் அல்லாஹ் இதை எனக்காக விதித்திருக்கிறான், அல்லாஹ் தான் இதை தந்து, அல்லாஹ் தான் இதை நீக்குவான் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் பொறுமையாக வாழ வேண்டும். சரியா? அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன்ல அளவுக்கு அதிகமாக வலியுறுத்திய ஒரு குணம் என்னன்னா பொறுமை. கிட்டத்தட்ட நீங்க குர்ஆனுடைய வசனங்களை திறந்து பார்க்கும் பொழுது 70க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அதை எதை வலியுறுத்தி இருக்கான், பொறுமையை வலியுறுத்தி இருக்கிறான். அது மட்டுமில்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த புத்தகத்தினுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கும் பொழுது, நீங்க வரலாறு போய் பாருங்களேன், எந்த நபியை எடுத்தாலும் அந்த நபிமார்களோடு பண்புகளோடு என்ன பண்பு சேர்ந்திருக்கும், பொறுமை சேர்ந்திருக்கும். எந்த நபியை எடுத்தாலும் நபிமார்களுடைய குணமாக, நபிமார்களுடைய ஒரு அருளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுமையை அடையாளப்படுத்துகிறான். சரியா? அதில்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது சூரா பக்ரால முக்கியமான வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், நீங்கள் ஒரு கஷ்டமாக இருந்தால், சிரமமாக இருந்தால் உதவி தேடுங்கள். எதை கொண்டு உதவி தேடுங்கள், எதை கொண்டு உதவி தேடுங்கள், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். எதை கொண்டு உதவி தேட அல்லாஹ் சொல்லிருக்கான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது என்ன சொல்லி முடிக்கான்னா, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் யாருக்கு கூட இருக்கானா, பொறுமையாளர்களோடு இருக்கிறான். யாரு ஒரு விஷயத்தை பொறுத்திருக்கிறார்களோ அந்த பொறுமையாளர்களோடு யார் இருக்காரா, அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காமிக்கான். இன்னைக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கங்களேன், உங்க வாழ்க்கையில சிலர் கூட இருந்தா ஒரு தைரியம் இருக்கும். தைரியம் இருக்குமா இல்லையா, தைரியம் இருக்குமா இல்லையா? உம்மா கூட இருந்தா ஒரு தைரியம், சில விஷயங்களுக்கு உம்மா கூட இருந்தா தைரியமா இருக்கும், சில விஷயங்களுக்கு வாப்பா கூட இருந்தா தைரியமா இருக்கும், சிலதுக்கு நம்முடைய நண்பர்கள் கூட இருந்தா எப்படி இருக்கும், தைரியமா இருக்கும். ஆனா இதை எல்லாத்தையும் விடைக்கும் இந்த உலகத்தை படைச்சு பராமரிக்கக்கூடிய அல்லாஹ் நம்ம கூட இருந்தான்னா மனசு எப்படி இருக்கும், மனசு எப்படி இருக்கும், மனசு எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா சேடா இருக்குமா, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் தானே. அல்லாஹ் சொல்லலாம், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக நான் யாருக்கு கூட இருக்கேன், பொறுமையாளர்களுடன் இருக்கிறேன். அப்ப நமக்கு இதை விடைக்கும், ஒரு பொறுமையா ஒரு ஆள் இருந்தாங்கன்னா இதை விடைக்கும் பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லும் பொழுது வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் யாரை விரும்புவானாம், யாரை விரும்புவானாம், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அது மட்டுமில்ல, அல்லாஹ் சொல்லும் பொழுது சில விஷயங்கள் அல்லாஹ் இவ்வளவு கூலி தருவேன், இவ்வளவு கூலி தருவேன் அப்படின்னு சொன்னார். சில விஷயங்கள் அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு 2 மடங்கு கூலி தருவேன், 700 மடங்கு கூலி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அல்லாஹ் பொறுமையாளர்களை பற்றி சொல்லும் பொழுது பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் எப்படி கூலி தருவானா, கணக்கில்லாமல் கூலி தருவான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கான். அது மட்டுமில்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளருக்கு நற்செய்தி சொல்லுங்கள், பொறுமையாளருக்கு
குட் நியூஸ் சொல்லுங்க. என்னன்னா அவங்களுக்கு இந்த உலகத்திலையும் சிறந்தது உண்டு, மறுமையிலையும் சிறந்தது உண்டு. அது மட்டுமில்ல, யாரு பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நேர்வழியும் உண்டு. பொறுமையா இருக்கக்கூடியவங்களுக்கு தான் என்ன இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய அன்பு, அருள், நேர்வழி எல்லாம் யாருக்கு இருக்குதுன்னா பொறுமையாளர்களுக்கு தான் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்காம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள், வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் பொறுமையாக நில்லுங்கள், அந்த பொறுமையிலே உறுதியாக நில்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ் வெற்றிக்கான தாரக மந்திரத்தை ஒரு வசனத்திலே முடிக்கான். நீ என்ன பண்ணணும்? முதல்ல நீங்கள் பொறுமையாக நில்லுங்கள். பொறுமையா நில்லுங்கன்னா ஒரு நாள் 2 நாள் இல்ல. ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அந்த விஷயம் முடியுது வரைக்கும் அதுல எப்படி நில்லுங்க? உறுதியாக நில்லுங்கள். அது உறுதியாக நிக்கிறது மட்டும் இல்ல, அந்த விஷயம் முழுக்க முழுக்க யாருடைய அச்சத்துல நடக்கணும்? அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். இப்ப வெற்றிக்கெல்லாம் 3 விஷயம் சொல்லலாம். என்ன எல்லாம்? பொறுமையா இருக்கணும், அதே நேரத்துல கொண்ட விஷயத்துல அங்கை இங்கை ஆசிலேஷன் ஆகாம உறுதியா இருக்கணும். உறுதியாக நின்றோம் என்றால் கூட இறையச்சவும் இருந்தால் நீங்கள் என்ன ஆவீங்க? வெற்றி அடைவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கா. சரியா? அப்போ நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா, ஒரு ஆள் திட்டுறாங்க, ஒரு ஆள் பேசுறாங்க, இல்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது, அப்ப அமைதியா இருக்குது பலவீனமா? அமைதியா இருக்குது பலவீனமா? சிலையவங்களை பார்த்தா என்ன சொன்னாலும் அப்படியே அமைதியா இருப்பாங்க. அமைதியா இருந்தோன்னா என்ன நினைப்பாங்க? இவங்க பலவீனமான ஆளு, இவ இப்படிதான், இவளை என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா பொறுமை என்பது என்ன இல்லை? பலவீனம் இல்லை. அது ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான விஷயம். எப்பவுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பொறுமை அப்படிங்கிறது பிறப்படிப்படையில வருது இல்லை. சரியா? இவங்களுக்கு பிறந்தா இவங்க பொறுமையாளரா இருப்பாங்க அப்படின்னு இல்லை. பொறுமை அப்படிங்கிற குணம் வளர்த்தக்கூடிய குணம். பொறுமை அப்படிங்கிற குணம் என்ன குணம்? வளர்க்கக்கூடிய குணம். எல்லாருக்குமே தெரியும். மூங்கில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேம்பூ ட்ரீ, மூங்கில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூங்கில பொறுத்த வரைக்கும் மூங்கில நம்ம நட்டு வச்சோம்னா 5 வருஷம் வரைக்கும் மூங்கில் வெளியவே தெரியாது. எத்தனை வருஷம்? 1 நாள் 2 நாள் 1 வருஷம் இல்ல, 5 வருஷம் வரைக்கும் மூங்கில் எங்க தெரியாது? வெளியே தெரியவே தெரியாது. நட்டு வச்ச விவசாயம் நினைப்பானா என்னது? நட்டு வச்சதா அதை பத்தி தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க? இது வேஸ்ட், நட்டது எப்படி சுத்த வேஸ்ட், ஒண்ணுக்குமே இல்லை. ஆனால் அந்த 5 வருஷம் மூங்கில் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய வேரை பலப்படுத்துகிறது. 5 வருஷத்துக்கு மேலதான் அது எங்க வளரும்? எங்க வளரும்? மேல வளரும். சரியா? அப்போ சில விடயங்களில் நாம் எடுத்துக்கொள்ளும் பொறுமை என்பது ஒரு அழகான முடிவாக நமக்கு கிடைக்கும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது பொறுமை என்ன சொல்லாங்கன்னா, நம்மளுக்கு நிறைய அருட்கொடைகள் அல்லாஹ் தந்திருக்கான். பணமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், திறமையாக இருக்கட்டும். ஆனா அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒருவனுக்கு என்ன அருட்கொடை கொடுத்திருந்தாலும் சரி, அவனுக்கு பொறுமைய மாதிரி விசாலமான அருட்கொடை வேற எதுவுமே இல்லை. ஒருத்தனுக்கு பொறுமையை கொடுத்தோம்னா அது மாதிரி விசாலமான அருட்கொடை வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்காங்க. அது மட்டும் இல்ல, பொறுமை அப்படின்னு சொல்லும் பொழுது பொறுமை எப்ப மேற்கொள்ளணும்? பொறுமை எப்ப மேற்கொள்ளணும்? ஒருத்தங்க நம்மள திட்டுவாங்க, இல்ல நம்ம சொல்லுது மாதிரி வாழ்க்கையில சோதனை அப்படிங்கிறது சொல்லி வச்சுட்டா வரும். வாழ்க்கையில ஒரு இழப்பு அப்படிங்கிறது சொல்லி வச்சுட்டா வரும். எப்ப வரும்? எப்ப வரும்? திடீர்னு வரும். சரியா? எல்லாருமே புரிஞ்சுக்கணும், சில விஷயங்கள் நம்ம வயதிற்கு ஏற்றதாக இல்லைன்னாலும் கேட்கக்கூடிய அறிவுரைகள் என்னைக்காவது பயன் தரும். சரியா? ஏன்னா சோதனை அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். நம்ம நல்லா தான் இருப்போம், திடீர்னு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில யாரை இழந்திருப்போம்? நமக்கு விருப்பமான ஒருவரை இழந்திருப்போம். விருப்பமான ஒரு நபரையோ, நமக்கு வேண்டுமான ஒரு பொருளையோ, எதையாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இழக்கும் பொழுது பொறுமை அப்படின்னா என்னன்னா ஆரம்பத்தில் மேற்கொள்வது. சரியா? உதாரணமா சொல்ல போனா வெளிப்படையாவே சொல்லுவோமே, நம்முடைய வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லை. இழப்பிலே பெரிய இழப்பு என்ன இழப்பு? இழப்பிலே பெரிய இழப்பா நம்ம எதை கருதுவோம்? எதை கருதுவோம்? உயிர் போறதை இழப்பிலே பெரிய இழப்பா கருதுவோம் தானே? உயிர் போயிட்டுனா, பணம் போயிட்டுனா என்னது? 10 ரூபா போயிட்டு, 2 லட்சம் போயிட்டு, 5 லட்சம் போயிட்டு, 6 லட்சம் போயிட்டு அப்படின்னு ஒரு அளவுல மனசை திருப்திப்படுத்திக் கொள்வோம். என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, உலக நியதியை பொறுத்த வரைக்கும் இழப்பிலே பெரிய இழப்பு அப்படிங்கிறது நம்முடைய விருப்பமானவர்களை இழப்பது.
திடீர்னு வருவோம், பாப்பா தவறிட்டாங்க, உம்மா தவறிட்டாங்க, இல்ல நம் உடன் பிறந்தவர்கள் தவறி விட்டார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்பதற்கான பொறுமை யார்கிட்ட இருக்கணும்? யார்கிட்ட இருக்கணும்? அந்த பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, பொறுமை என்பது காலம் கழிஞ்சு நினைப்பதல்ல பொறுமை. பொறுமை என்பது என்னது? ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை கேட்ட உடனே ஆரம்பத்திலே மேற்கொள்வது பொறுமை. அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான ஹதீஸ சொன்னாங்க. என்னன்னா, ஒரு முஃமினுடைய நிலைமை ரொம்ப ஆச்சரியமானது. ஒரு அல்லாஹ்வை உறுதியாக நம்பிக்கை கொண்டவனுடைய நிலைமை ஆச்சரியமானது. அவன் துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை என்ன பண்ணிக்கான்? துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை பொறுமையுடன் எதிர்கொள்கிறான். அதே நேரத்துல ஒரு சந்தோஷம் வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கே எல்லா புகழும் அப்படின்னு அல்லாஹ்வை சிறப்புபடுத்தி அல்லாஹ்வை புகழ்படுத்தி அந்த விஷயத்தை முடிச்சுக்கான். நம்மளும் இப்படிதான் இருக்கணும். நம்மளும் இப்படிதான் இருக்கணும். சந்தோஷம் வரும் பொழுது யாரை புகழணும்? யாரை புகழணும்? அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதுவே ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்துல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நம்ம எல்லாரும் யாருக்குரியவர்கள்? அல்லாஹ்க்குரியவர்கள். என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்விடம் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பண்பை வளர்த்து கொண்டு பொறுமையுடன் நம்ம என்ன பண்ணணும்? சகிச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது ஒரு அழகான ஹதீஸ். பொறுமை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி. பொறுமை என்பது என்னது? ஒளி. இன்னைக்கு இருட்டுல போனோம்னா என்ன வேணும்? இருட்டுல போனோம்னா என்ன வேணும்? வெளிச்சம் வேணும் தானே, ஒளி வேணும். அது மாதிரிதான் வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு இக்கட்டுகளையும் ஒவ்வொரு சிக்கல்களையும் ஒவ்வொரு விடயங்களையும் வாழ்க்கையில எதிர்கொள்ளணும்னா கண்டிப்பா நமக்கு என்ன குணம் வேணும்? பொறுமை வேணும். சரியா? பொறுமை இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விடயங்களையும் சாதிக்க முடியும். இன்னைக்கு பொறுமை அப்படிங்கிற தலைப்பு எதற்காக தரப்பட்டதுன்னா, இன்னைக்கான சமுதாயம், இந்த தலைமுறை எப்படி இருக்கோம்னா எல்லா விஷயம் நம்மளுக்கு எப்ப வேணும்? எப்ப வேணும்? எல்லாம் உடனடியா வேணும். இதுக்கு முன்னால உள்ள தலைமுறைகள் பார்த்தோம்னா நமக்கு கிடைச்சது மாதிரியான வசதி வாய்ப்புகள் இவ்வளவு ஈஸியா கிடைக்கல. ஏன்னா உங்க உப்பாட்ட போய் கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு எப்படி இருந்தது? கஷ்டமா இருந்தது. கஞ்சி கிழங்கு இந்த மாதிரி சாப்பிட்டாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய தாய்மார்களுடைய தலைமுறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. நமக்கு எல்லாமே எப்படி வேணும்? எல்லாமே எப்படி வேணும்? உடனடியா வேணும். உமா வச்ச சோறுங்கரையும் பிடிக்குமா? ஹோட்டல்ல போய் வச்ச ஃபாஸ்டா செய்யக்கூடிய நூடுல்ஸ் பிடிக்குமா? எது பிடிக்கும்? நூடுல்ஸ் பிடிக்கும் சொல்லவங்க எல்லாம் கையோசுங்க பார்ப்போம். ஒருத்தருக்கும் பிடிக்காதப்ப நான் தான் தப்பா நினைச்சிட்டேனா? உண்மையை சொல்லுங்களேன். நூடுல்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஃபாஸ்ட் ஃபுட். நூடுல்ஸ் பிடிக்காதா? சரி, இப்ப சோறுங்கரையும் தான் பிடிக்கும். சரி, ஆனா மேகியா இருக்கட்டும், நூடுல்ஸா இருக்கட்டும், பிஸ்கட்டா இருக்கட்டும், ஃபாஸ்டா நம்மளுக்கு கிடைக்குது பாத்தீங்களா? இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்திற்கு நம்முடைய சமுதாயம் வந்துட்டு அடிக்ட் ஆயிட்டோம். உதாரணமா நம்ம செல்போனை எடுப்போம். சரியா? செல்போனை எடுத்து தட்டும், ஒரு வீடியோ பார்க்கிறதுக்கு தட்டும். வீடியோ பார்க்கிறதுக்கு தட்டும் போது நெட் இப்படி சுத்துது. நெட் சுத்தும் போது ஜாலியா இருக்குமா? ஜாலியா இருக்குமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கோபம் வரும் தானே. நம்ம இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது சடனா ஒரு வளர்ச்சி. ஏன்னா நாங்க உங்க ஸ்டேஜ்ல இதை விட கொஞ்சம் குட்டியில இருக்கும்போது 2G அது ரொம்ப சுத்தம். இப்போ என்னன்னா 5G ஆயாச்சு. இந்த 5G ஸ்பீடை நம்மளால என்ன பண்ண முடியல, கொஞ்சம் சுத்தும் போது தேய்ச்சி வருது. அப்போ உணவு விஷயமாக இருக்கட்டும், உடை விஷயமாக இருக்கட்டும், ஒரு விஷயத்துக்கு பணம் கேட்கும்னு வச்சுப்போமே. நாளைக்கு ஸ்கூல்ல டூர் கூட்டிட்டு போறாங்க. டூருக்கு மண்டே கூட்டிட்டு போறாங்க. இன்னைக்கு ஃப்ரைடே பணம் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னது? பணம் எப்பவே வேணும். எப்ப வேணும்? ஃப்ரைடே உடனே வேணும். எல்லா விஷயங்களுக்கும் உடனே வேணும். எல்லாம் நினைச்ச பொருள் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. சரியா? அப்போ இந்த எண்ணத்தை தப்பு அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. எந்த விஷயமும் உடனே கிடைச்சா அது எப்படி இருக்காது? எப்படி இருக்காது? நல்லா இருக்காது. எந்த விஷயம் நம்முடைய உழைப்புல முயற்சியில கிடைக்குதோ, பொறுமையில கிடைக்குதோ, அதுதான் உண்மையான வெற்றி அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய புத்தகமானாலும் சரி, நபிகளாருடைய ஹதீஸ் ஆனாலும் சொல்லி காமிக்குது. சரியா? நம்ம ஆரம்பத்துல ஒரு பிள்ளை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அம்மா சொல்லும் போது சொன்னாங்க, எதையுமே அவசரமா செய்யக்கூடாது அப்படிங்கிறது என்னது? பொறுமைன்னு சொன்னாங்க தானே. ஆனா உண்மையால என்னன்னா, இந்த அவசரப்படுது இருக்குது இல்ல, எந்த விஷயத்துக்கும் உடனே அவசரப்படும் பாத்தீங்களா? இந்த அவசரம் என்பது ஷைத்தானுடைய குணம். அவசரம் யாருடைய குணம்?
ஷைத்தானுடைய குணம். இந்த சிந்தனையை உருவாக்குது யாருன்னா ஷைத்தான். எப்படின்னா நம்மள நிறைய பேர் இருக்கும், ஒரு பணியை தொடங்கும்னு வச்சுப்போமே, இன்னைக்கு நான் இந்த குர்ஆனுடைய இவ்வளவு வசனங்களை ஓதி முடிப்பேன், இவ்வளவு வசனங்களை 10 வசனம் மனப்பாடம் பண்ணுவேன் நினைச்சு தொடங்கும்னு வச்சுப்போமே. தொடங்கி 10 நிமிஷம் ஆகாது, நம்மளால ஒரு வசனம் கூட என்ன பண்ண முடிஞ்சிருக்காது, மனப்பாடம் பண்ண முடிஞ்சிருக்காது. உடனே மனசுக்குள்ள என்ன எண்ணம் வரும், நம்மளால முடியாது. ஸ்கூல்ல எடுப்போமே, எல்லாருக்கும் கொஞ்சம் டஃப்பான பாட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம மதர் லாங்குவேஜ், நம்ம தாய்மொழி என்னது தமிழ். இங்கிலீஷ்ல நம்மளால ஃப்ளூயண்டா பேச முடியுமா? கொஞ்சம் தட்டு மாதிரி பேசுவோம். சரியா? நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை நல்ல அழகா இங்கிலீஷ் பேசாம வச்சுப்போமே, நம்மளும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போறோம், போய் நம்மளும் 2 வார்த்தை எடுத்து விடும், நம்மளால முடியல. உடனே நம்ம மனசுக்குள்ள என்ன நினைப்போம், எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு மேத்ஸ் வராது, எனக்கு குர்ஆன் மனப்பாடம் பண்ண வராது, எனக்கு அது வராது, எனக்கு இது வராது. ஆக மொத்தம் நம்முடைய திறமைய காலி பண்ணக்கூடிய குணம் தான் என்னது, இந்த அவசரம். அப்ப யாருடைய குணம்? ஷைத்தானுடைய குணம். அப்ப அந்த அவசரப்படக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துல அப்துல்லா பின் மசூத் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் இருந்தாங்க. சரியா? அந்த நபித்தோழர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து 10 வசனங்களை கேட்டா அந்த 10 வசனங்களை அவசரமா மனப்பாடம் பண்ணணும்னு நிக்க மாட்டோம். நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த 10 வசனங்களுடைய பொருளை அறிந்து அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்காங்க. சரியா? அவசரமா ஒன்னும் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கொண்டோமோ அந்த கற்றுக்கொண்டதை வாழ்வியலாக்க என்ன பண்ணணும், முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரியா? அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது இந்த பொறுமையை அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த பொக்கிஷமாக எடுத்து அதன்படி வாழ்ந்திருக்காங்க. சரியா? அதை தாண்டி நம்ம குர்ஆனுடைய வரலாறுகளை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனா இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் வருமானு கேட்டா இல்ல. சரியா? ஒரு குறிப்பிட்ட கட்டம் தாண்டி போகும் பொழுது வாழ்க்கையில பல சிக்கல்கள் வரும். சரியா? ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழகான ஒரு வரலாறை சொல்லி காமிக்கான். சரியா? எந்த நபியுடைய வரலாறுகளை எடுத்தாலும் நிறைய பகுதியை சொன்னாலும் அப்படி முழுமையா அல்லாஹ் சொல்லல. நூஹ் நபியுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லியிருக்கான், அங்க இங்க அப்படி இப்படி சொல்லியிருக்கான். மூசா நபியுடைய வரலாறையும் அல்லாஹ் அதிகமா சொல்லியிருக்கான், அங்க இங்க சொல்லியிருக்கான். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபியுடைய வரலாறை ஒரு அத்தியாயமாகவே அல்லாஹ் என்ன பண்ணி வச்சிருக்கான், ஆக்கி வச்சிருக்கான். எந்த நபியுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இதுக்கு முன்னாலே பயான்ல சொல்லியிருக்கோம். எந்த நபியுடைய வரலாறை அல்லாஹ் ஒரு அத்தியாயமாகவே கோர்த்து வச்சிருக்கான், சூரா யூசுப். மாஷா அல்லாஹ். யூசுப் நபியுடைய வரலாறை எடுக்கும் பொழுது உண்மையிலே அழகான வரலாறு. அல்லாஹ் அழகான வரலாறு அதுக்கு ஏன் பேர் கொடுத்தான் அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை, அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு கட்டமும் இந்த கட்டம் அந்த கட்டம் அப்படின்னு இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில மொத்த மனித வளர்ச்சியினுடைய ஒவ்வொரு கட்டங்களையும் அவர்கள் என்ன பொறுமையை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறத அழகா அந்த வரலாறு சொல்லுது. சரியா? யூசுப் நபியுடைய வாப்பா யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய வாப்பா யாரு? சொல்லி தந்திருக்கேன் இதுக்கு முன்னால. யாரு? இஸ்ஹாக் நபி. சரியா? இஸ்ஹாக் நபியுடைய வாப்பா யாரு? இப்ராஹிம் நபி. மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி. இஸ்ஹாக் நபியுடைய மகன் யாரு? யாக்கூப் நபி. யாக்கூப் நபியுடைய மகன் தான் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சரியா? யூசுப் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனா இருக்காங்க. இதுக்கு கூட 11 சகோதரர்கள், யூசுப் நபியையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர் இருக்காங்க. சரியா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைசி பிள்ளை, கடைசிக்கு முந்தின பிள்ளை. சரியா? கடைசி கொஞ்சம் லாஸ்ட் பிள்ளைனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்க மேல தனிப்பட்ட ஒரு பாசம் இருந்தது. நம்ம இதையும் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஏன்னா எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி உம்மாவால ட்ரீட் பண்ண முடியுமா? முடியாது. அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணணும், ட்ரீட் பண்ணணும். இப்போ உங்கள்கிட்ட மஃப்தா எடுத்து போட்டுட்டு போன்னு சொன்னா என்ன பண்ணிடுவீங்க, நீங்க போயிடுவீங்க. இதுவே வீட்டுல ஒரு 2 வயசு தங்கச்சி இருந்ததுன்னா ட்ரெஸ் எடுத்து போட்டுன்னு சொன்னா அவளால போட முடியுமா? போட முடியாது. யார் தான் போட்டு விடணும்? உம்மா தான் மேல கூடுதல் பாசம் அப்படின்னா நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்ல. சரியா? நம்ம இந்த வயசுல இந்த வேலைகளை யார் தான் பண்ணி தந்தா? நம்ம தாய் தான் பண்ணி தந்தாங்க. சரியா? அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல ஒவ்வொரு கேரை காமிக்காங்க அவங்க வயசை பொறுத்து.
இதை பார்த்த மற்ற சகோதரர்கள் என்ன படுவாங்க? பொறாமைப்படுகிறார்கள். பாப்பாக்கு யாருக்கு மேலதான் பாசம்? தம்பி யூசுஃபுக்கு மேலதான் பாசம் அப்படின்னு நினைச்சு பொறாமை கொண்டு யூசுப் நபியை என்ன முடிவு பண்ணாங்க? எங்கேயாவது தூரமா கொண்டு போட்டுடலாம், இல்லைன்னா யூசுஃபை என்ன பண்ணிடலாம், நம்ம கொன்னு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க. சரியா? பொறாமையினுடைய உச்சகட்டம். அப்போ ஒரு சகோதரன் என்ன சொல்லானா, இல்ல வேண்டாம், எங்கேயாவது தூரமா கொண்டு எங்க போட்டுடலாம், கிணத்துக்குள்ள கொண்டு போட்டுருவோம். கிணத்துக்குள்ள போட்டா பிழைச்சா பிழைக்கட்டும், பிழைக்கலன்னா வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்துல பாப்பாட்ட ஒரு பொய்ய சொல்லாங்க. என்னன்னா, நாங்க என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நாங்க விளையாடுறதுக்கு போகும்போது நாங்க யாரையும் கூட்டிட்டு போறோம், யூசுஃபையும் கூட்டிட்டு போறோம். அங்க நாங்க ஓட்டப்பந்தயம் எல்லாம் வச்சு விளையாடுவோம். அப்ப யூசுப் கொஞ்சம் ஜாலியா இருப்பாருல்ல, அவனி எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ள இருக்குது. இது மாதிரிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பாப்பாட்டு என்ன பண்ணாங்க, பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரமே பாப்பா சொல்லாங்க, இல்ல வேண்டாம், நீங்க ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்க அப்படின்லாம் சொல்ல கேட்காம என்ன பண்ணாங்க, கூட்டிட்டு போய் எங்க கொண்டு போடாங்க, கிணத்துல கொண்டு போடாங்க. ஒரு பொய்யான ரத்தத்தை யூசுப் நபியுடைய சட்டையில தேய்ச்சிட்டு கொண்டு வந்து பாப்பாட்ட சொல்லாங்க, யூசுப் நபி என்ன பண்ணிட்டுது, ஓனாய் கடிச்சிட்டுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரியா? இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துட்டு சின்ன வயதிலே ஒரு பெரிய ஒரு இக்கட்டை, ஒரு பெரிய சோதனையை இளம் பிராயத்திலே அனுபவிக்கிறார்கள். எங்க விழுவாங்க? கிணத்துக்குள்ள விழுவாங்க. சரியா? கிணத்துக்குள்ள விழுந்து, இது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய படிப்பினை. முதல் விஷயம், சில நேரங்கள்ல நமக்கு சோதனைக்காக இருக்கக்கூடியது யாரா இருக்கலாம்? நமக்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம், நம்ம வீட்டிலயா இருக்கலாம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்மளை சுத்தி உள்ளவங்களா இருக்கலாம். இப்படி யாராக இருந்தாலும் அந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கிறோம். சரியா? இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிணத்துல போடப்படுகிறார்கள். ஒரு வியாபார கூட்டம் வருது. வியாபார கூட்டம் வந்து யூசுப் நபி என்ன பண்ணுது, கிணத்துல இருந்து எடுக்குது. கிணத்துல இருந்து எடுத்து கொண்டு போய் அற்பமான காசுக்கு எகிப்துல கொண்டு போய் என்ன பண்ணாங்க, வித்துறாங்க. சரியா? இப்போ ஒரு வீட்டுல ராஜாவாக ஒரு நபிக்க மகனாக இருந்தவங்க எகிப்துல யாரா விற்கப்படுவாங்க? அடிமையாக விற்கப்படுகிறார்கள். அடிமைன்னா அந்த காலகட்டத்தில் எல்லா வேலையும் செய்யணும், வேலைக்கார மாதிரி அடிமையாக என்ன பண்ணப்படுகிறார்கள், விற்கப்படுகிறார்கள். சரியா? இப்போ இந்த சூழ்நிலைய பார்க்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலை அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலையும் நம்முடைய மதிப்பை என்ன பண்ணாது, தீர்மானிக்காது. நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை மதிப்பை தீர்மானிக்காது. இப்படி ஒரு பெரிய சோதனையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, இளமை பருவத்திலே தாங்கிக் கொள்கிறார்கள். அதுக்கடுத்து முக்கியமான சோதனை எதிர்கொள்ளாங்க. அந்த வீட்டுல போறாங்க. அந்த வீடு யாருடைய வீடுன்னா, எகிப்து நாட்டினுடைய மந்திரியினுடைய வீடு. அந்த வீட்டுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்றாங்க. நம்ம பிள்ளைய மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில வளர்றாங்க. வளரும் பொழுது அந்த மந்திரியினுடைய மனைவியாலே தப்பான ஒரு பார்வைக்கு என்ன செய்யப்படுவாங்க, தப்பான ஒரு விஷயத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நமக்கான வயசும் இப்படிதான் இருக்குது. நமக்கான வயசு எப்படி, அந்த 7-8 முடிஞ்சு 1ல ப்ரீ டீனா இருக்கலாம். டீன் வருவதுக்கு முன்னால உள்ள வயசு, அல்லனா டீனேஜ்னா என்னது, 13, 14, அல்லனா அதுக்கு முன்னால ப்ரீ டீன் 9, 10, 11, 12 இந்த மாதிரிப்பட்ட ஒரு கட்டத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இயல்பாகவே சில விஷயங்களை நோக்கி நம்மளுக்கு ஆசைகள் திரும்பும். போனா இருக்கட்டும், போன்ல சில விஷயங்களை பார்க்குதா இருக்கட்டும், இல்ல நம்மளே நம்ம அழகுபடுத்திக் கொள்வதாக இருக்கட்டும், இல்ல அடுத்தவங்களை பார்க்கணும், இவங்க நம்மளை விடக்கும் அதிகமா நம்மளை நேசிக்காங்க, இல்ல ஆண்கள் மேல ஈர்ப்பு வருவதாக இருக்கட்டும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு என்ன, இந்த ப்ரீடீன் டீனேஜ்ல வரும். இது என்னது, சின்ன சின்ன ஹார்மோன் மாற்றங்கள்னால வரக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை சிக்கல் யூசுப் நபிக்கு என்ன பண்ணுது, மாற்று ஒரு பெண்மணியால கொடுக்கப்படுது. மாற்று பெண்மணியால கொடுக்கப்படக்கூடிய நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கன்னா, உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி, நான் அல்லாஹ்க்கு கட்டுப்பட, நான் என்ன பண்ணேன், அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற பயத்துல அந்த விஷயத்துல என்ன பண்ணாங்க, ஓவர் கம் பண்ணி வெளியில வராங்க. அப்ப அந்த விஷயத்துல ஒரு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல அந்த இளமையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற விஷயத்துல ஆசை வரும்பொழுது அதை எப்படி சரியான வழியில பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல யூசுப் நபி என்ன பண்ணாங்க, அழகான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப நம்மளும் இப்படிதான் இருக்கணும். மாணவர்களாகிய நம்ம இந்த வயசுல வரக்கூடிய சின்ன சின்ன ஆசைகளுக்கு முகம் கொடுக்காம நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நேசிப்பதற்கு யார் இருக்கா, நம்ம இந்த உலகத்துல அதிகமா நேசிக்கக்கூடிய ஜீவன்கள் 2 பேர் யாரு, நம்ம உம்மாவும் பாப்பாவும்.
நமக்கு விருப்பமானதை, நமக்கு அழகானதை, நமக்கு எது பொருத்தமானதோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க செய்வாங்க. இந்த நேரங்கள்ல சினிமா பாடல்கள் பார்ப்பது விருப்பமா இருக்கும். சினிமா சம்பந்தமான விஷயங்கள் பார்க்குது, ஷார்ட்ஸ் பார்க்குது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல விருப்பம் இருக்கும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதுல இருந்தெல்லாம் என்ன பண்ணணும்? தவறுகளை கட்டுப்படுத்தி நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, யூசுப் நபி இந்த விஷயத்துல எப்படி முடிவெடுத்தாங்கன்னா, இந்த பெண்மணியுடைய அந்த ஒரு சூழ்ச்சிக்கு உட்பட்டு சிறைக்கு போறதுக்கு வர துணிஞ்சாங்க. சிறைக்கு துணியக்கூடிய நேரத்துல அவங்க சொல்லி இருக்கலாம், இல்ல நான் தப்பே பண்ணல, போக மாட்டேன் அப்படின்னு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு இந்த பெண்மணிகளுடைய சூழ்ச்சியை விட எங்க போய் உட்காருது சிறந்தது, சிறைசாலை சிறந்தது அப்படிங்கிற மாதிரி யூசுப் நபி என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா சிறையை தேர்ந்தெடுத்தார்கள். அது மட்டுமில்ல, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறது சாதாரணமான விஷயமா? இப்போ நீங்க தப்பு செய்தீங்க, தண்டனை அனுபவிக்கிறீங்க. தப்பே செய்யாம ஆசிரியர் உங்களை கண்டிக்காங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? தப்பே செய்யாம உங்க உமாவோ வாப்பாவோ உங்க மேல பழி போடாங்க, அப்ப நல்லா இருக்குமா? ஏத்துக்க முடியுமா? நான் தான் எந்த தப்புமே செய்யல, என்னையா திட்டாங்க, என்னையா அடிக்காங்க, இந்த கேள்வி இருக்குமா? ஆனா தப்பே செய்யலைன்னாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எதை அனுபவிக்காங்க? சிறைவாசத்தை அனுபவிக்கிறார்கள். சிறைவாசத்தை அனுபவிச்சாலும் அந்த விஷயத்திலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிதான் இருந்தது? பொறுமையாகத்தான் இருந்தது. சரியா? அடுத்து என்னன்னா, யூசுப் நபி ஒரு காலம் வருது, இப்படி யூசுப் நபி சிறைவாசம் அனுபவிக்கிறார்கள். ஆனா இவ்வளவு விஷயங்கள்ல யூசுப் நபி அந்த இளமை பருவம் முழுக்க 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 எங்க தொலைச்சிட்டாங்க? சிறையிலும், வேற ஒரு வீட்டிலையும், கிணத்துலையும் வாழ்க்கை அப்படியே தொலைச்சிட்டு எல்லா விடயங்களிலும் பொறுமையாக இருக்கிறார்கள். இதுதான் பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியை வந்துட்டு சூரா யூசுஃபினுடைய அடுத்த பகுதி விளக்குகிறது. சரியா? பொறுமையாளர்களுக்கு எல்லா நாளும் பாலைவனமாகும், எல்லா நாளும் வறட்சியா இருக்காது. அல்லாஹ் ஒரு காலத்தை, அல்லாஹ் ஒரு நேரத்தை என்ன பண்ணியிருப்பான்? விதிச்சிருப்பான். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையாக இருந்ததுனால அவங்களுடைய காலமும் என்ன ஆகுது? அழகாவது. சரியா? ஒரு மன்னனுக்கு ஒரு தீர்ப்பு சொன்னதுனால அவங்க உணவுப் பொருள் வழங்கக்கூடிய, மன்னனுடைய கனவுக்கு ஒரு விளக்கம் சொன்னதுனால உணவுப் பொருள் வழங்கக்கூடிய அதிகாரியாக யூசுப் நபி எகிப்து நாட்டினுடைய உணவுப் பொருள் வழங்கல் அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார்கள். சரியா? நியமிக்கப்பட்டு பக்கத்து நாட்டில் உள்ளவங்க எல்லாம் எதுக்கு வராங்க? உணவு வாங்குவதற்காக வருகிறார்கள். உணவு வாங்குவதற்காக வரக்கூடிய நேரத்துல யாரும் வாரா? யூசுப் நபிய கிணத்துக்குள்ள தள்ளி போட்ட மிச்ச சகோதரர்களும் வாரார்கள். சரியா? எதுக்காக வாராங்க? உணவு வாங்குவதற்காக வாரார்கள். அல்லாஹ் எப்படி வச்சான் பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்லாம அவங்க கிணத்துல போட்டாங்கோ. இன்னைக்கு எல்லாம் எப்படி வச்சிருக்கான்? நிதி அமைச்சரா, உணவு வழங்கக்கூடிய அமைச்சரா, பெரிய அரியணையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை உட்கார வச்சிருக்காங்கோ. சகோதரர்கள் வாராங்கோ. சகோதரருக்கு தெரியாது, ஏன்னா கிணத்துல போட்டு அவங்க அப்படி யூசுஃபுடைய வாழ்க்கை தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா யூசுப் நபி என்ன பண்ணாங்க? அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். அடையாளம் கண்டுகொண்டு யூசுப் நபி வந்துட்டு கேட்காங்க, நீங்க ஒன்னும் தெரியாம இருந்த நேரத்துல உங்க சகோதரரை பிடிச்சு கிணத்துல போட்டீங்களே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல குர்ஆனுடைய வசனங்கள் விளக்குகிறது. அந்த சகோதரர்கள் ஆச்சரியமா கேட்காங்க, இவருக்கு எப்படி தெரியும்? நம்ம ஒருத்தருமே இல்ல, அடர்ந்த காட்டுல கொண்டு எங்க போட்டோம்? கிணத்துக்குள்ள போட்டோம். இவனுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சு ஆச்சரியம் மேலவங்க கேட்காங்க, நீதான் அப்ப யூசுஃபா அப்படின்னு கேட்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை அல்லாஹ் குர்ஆன்ல அழகா படம் பிடித்து காட்டுகிறான். காலுவா இன்னகல அந்த யூசுப், நீங்க தான் யூசுஃபா அப்படின்னு சொல்லும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், கால அன யூசுப், நான் தான் யாரு? யூசுப். நீங்க கணத்துல போட்டீங்களே அந்த யூசுப் யாரு தான்? நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு என்ன காரணத்தை சொல்லாங்கன்னா, இன்னஹு மையத்தகி வயஸ்பிரு, நான் அல்லாஹ்வை அஞ்சி பொறுமையாக இருந்தேன். என்ன சொல்லாங்க? என்ன வசனத்தை யூசுப் நபி சொல்லாங்க? நான் அல்லாஹ்வை அஞ்சி பொறுமையாக இருந்தேன். ஃபஇன்னல்லாஹ லா யுலியு அஜ்ரல் முஹ்சினீன், யார் அப்படி பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களின் கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். யார் பொறுமையாக இருக்கிறாரோ அவருடைய கூலி அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான்? வீணாக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்காங்க. சரியா? சொல்லி காமிச்சது மட்டுமில்ல, கடைசியில யூசுப் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சகோதரர்கள் மனசுக்குள்ளால பயம் கொள்கிறார்கள், அச்சப்படுகிறார்கள். இவன் என்ன பண்ணிடுவானோ, தண்டனை வந்து விடுவானோ அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல பொறுமையினுடைய சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு யார் தப்பு செஞ்சாலும் உங்களை என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். யூசுப் நபி அதான் சொன்னாங்க, நான் உங்களை என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு
மன்னித்து விட்டேன், உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மன்னிக்காங்க. அப்ப யூசுப் நபியுடைய வரலாறு பொறுமைக்கான அழகான பாடத்தை நமக்கு சொல்லி காமிக்குது. நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் வாழ்க்கையில என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றுவான்? அழகானதாக மாற்றுவான். அதை தாண்டி இன்னைக்கு மாணவர்களாகிய நம்ம சில பிரச்சனைகளை எதிர்கொள்வோம். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய நேரத்துல சில நேரங்கள்ல நம்முடைய நண்பர்களே நம்மளை சுத்தி இருக்கவங்கள விளையாட்டுன்னு சொல்லிட்டு நம்மளை கேலி பண்ணுவாங்க தானே. என்ன ஒல்லியா இருக்கா, காத்தடிச்சா என்ன பண்ணிடுவா, பறந்துருவா, இல்ல குண்டா இருக்கியா, இல்ல கருப்பா இருக்கியா, இல்ல நீ அப்படி இருக்கியா இப்படி இருக்கியா, அந்த மாதிரி உருவகேலி செய்யும் பொழுது நம்ம உடனே என்ன பண்ணணும்? நான் ஒல்லினா நீ குண்டு, நான் அப்படி சொல்லணுமா? உன் பல்ல அப்படி இருக்கு, உன் கண்ணு இப்படி இருக்கு, உன் மூக்கு இப்படி இருக்கு, அப்படி சொல்லணுமா? பொறுமையா இருக்கணுமா? சரி, அதுக்கு என்னன்னா நான் ஆரம்பத்துல ஒரு சஹாபியை சொன்னேன், அப்துல்லா பின் மசூத் அவங்கள சொன்னேன் தானே. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துல அப்துல்லா பின் மசூத் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் இருந்தாங்க. சரியா? அந்த நபித்தோழர் எப்படின்னா குர்ஆனை அந்த அளவுக்கு ஓதுவாங்க. அந்த அளவுக்கு ஓதக்கூடிய சஹாபின்னா ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஒரு சாதாரணமான ஒரு குலத்தை சார்ந்த சஹாபியா இருந்தாலும் மக்கால போய் தைரியமா குர்ஆன் ஓதுவாங்க. குர்ஆன் ஓதும்போது போட்டு அடிப்பாங்க, ஆனாலும் ஓதுவாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது குர்ஆன் அதை இறக்கப்பட்ட வடிவத்திலே ஓதணும்னா யார்கிட்ட போய் கேளுங்க? அப்துல்லா பின் மசூத் அவங்கள்ட்ட போய் படிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரியா? அல்லாஹ்வுடைய தூதரே அப்துல்லா பின் மசூத் அவங்கள்ட்ட நீங்க குர்ஆனை ஓதுங்க, நான் கேட்கட்டும் அப்படின்னு அந்த அளவுக்கு சொன்ன சஹாபி தான் யாரு? அப்துல்லா பின் மசூத் அவங்க. சரியா? குர்ஆனை அந்த அளவுக்கு அழகா ஓதுவாங்க. ஆனா அவங்களுடைய 2 கால் எப்படி இருக்குன்னா தேஞ்சு ஒல்லியா இருக்கும். எப்படி இருக்கும்? தேஞ்சு ஒல்லியா இருக்கும். இதை பார்த்த சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கேலி பண்ணுவாங்க. கால் ஒல்லியா இருக்கு, இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? கேலி பண்ணுவாங்க. கேலி பண்ணக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லாங்கன்னா, அப்துல்லா பின் மசூத் அவங்களுடைய இந்த 2 காலை நீங்க என்ன பண்ணதீங்க? கிண்டல் பண்ணதீங்க. ஆனா இவருடைய 2 காலும் நாளைக்கு மறுமையில தராசு தட்டுல உஹது மலையை விட கனமானது. எதை விடைக்கும் கனமானது? உஹது மலையை விடைக்கும் கனமானது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ ஒருத்தங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய முறையை பாத்தீங்களா? கால் ஒல்லி அது ஒரு விதம். அல்லாஹ் சில விஷயங்களை நம்மளுக்கு குறையா படைச்சா அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், நம்ம திறமையை காமிச்சு ஓவர் கம் பண்ணணும். நாளைக்கு நம்மள கருப்பா இருக்கா, குண்டா இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கான்னு சொன்னவளே நாளைக்கு என்ன தேடி வரணும்? எனக்கு இதை சொல்லி தருவியா? நீ இதை அழகா பண்ணியே, நீ அழகா பேசுனியே, நீ அழகா ஓதுனியே, இந்த விஷயத்தை நீ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியே, இந்த விஷயத்துல நீ இப்படி திறமையா இருக்குதே, உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குதா? அப்படி கேட்கக்கூடிய அளவுல நம்ம எதை வளர்த்துக்கணும்? திறமைய வளர்த்துக்கணும். அவ ஒண்ணு சொன்னா நம்ம 4 சொல்ல நிக்க கூடாது. அதே நேரத்துல ஐயோ அம்மா சொல்லிட்டா, நான் நாளைக்கு ஸ்கூலுக்கே போகல, இவ எனக்கு ஃப்ரெண்டே இல்லை, இப்படியும் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்துல ஜுலைபிப் அப்படிங்கிற நபித்தோழர் இருந்தாங்க. யாரு? ஜுலைபிப். அவங்களும் அப்படிதான் ரொம்ப குள்ளமா அருவருப்பா இருப்பாங்க. உங்களுடைய தோட்டத்தை பார்த்தாலே பக்கத்துல யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க, விளையாட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. அதனால ஜுலைபிப் ரொம்ப ஒரு இதுல இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை என்ன பண்ணாங்க? ரொம்ப அரவணைச்சுக்கிட்டாங்க. சரியா? இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தான் ஜுலைபிப் வந்துட்டு ஒரு போருக்கு போறாங்க. போருக்கு போகும் பொழுது போர் முடிஞ்சாச்சு. போர் முடிஞ்சு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, போர் முடிஞ்சு எல்லாரும் விசாரிப்பாங்க, எல்லாரும் வந்தாச்சா? ஒரு ஆளை தேடி விட்டு தேட சொல்லாங்க. அப்போ தேடாங்க, எல்லாரும் வந்தாச்சா? உடனே சஹாபாக்கள் எல்லாம் சொல்லாங்க, எல்லாரும் வந்தாச்சு. ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்காங்க, எல்லாரும் வந்தாச்சா, எல்லாரும் வந்தாச்சா, எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்கும் பொழுது சஹாபாக்களும் என்ன சொல்லாங்க? எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லாங்கன்னா, நான் ஜுலைபிப்பை தொலைத்து விட்டேன். யாரை காணும்? ஜுலைபிப்ப காணும் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லாங்க. தேடி போறாங்க. தேடி போகக்கூடிய நேரத்துல 2 கையும் வெட்டப்பட்டு 2 காலும் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்துல ஜுலைபிப்பை சுத்தி 7 எதிரிகள் சாவப்பட்டு 7 எதிரிகளை கொண்டுட்டு நடுவுல யாரு கிடக்கா? ஜுலைபிப் கிடக்காங்க. எப்படி கிடக்காங்க? கை இல்லாம கால் இல்லாம கிடக்காங்க. அருவருப்பான தோற்றம். யாருமே பொண்ணு கொடுக்க முன்வரல, யாருமே பேச முன்வரல, யாருமே எள்ளி நகையாடக்கூடிய ஒரு ஆளு இப்படி கிடக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க? அவங்கள தூக்கி மடியில வைக்காங்க. அவங்கள தூக்கி மடியில வச்சுட்டு அவங்களுடைய 2 கை வெட்டப்பட்டது இல்ல, வெட்டப்பட்டுட்டு இந்த ஜுலைபிப்போட கையா இருக்கட்டும், இது ஜுலைபிப்புடைய காலாக இருக்கட்டும், அப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு நான் ஜுலைபிப்பை சேர்ந்தவன், ஜுலைபிப் என்னை சேர்ந்தவன்.
நானும் ஜுலைபிபும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அரவணைத்துக் கொள்கிறார்கள். இப்போ வாழ்க்கையினுடைய முடிவு அப்படிங்கிறது என்னன்னா, சில விஷயங்கள்ல நம்முடைய உருவத்திலேயோ இல்லை எந்த விஷயத்துல குறைவாக இருந்தாலும் நம்ம காண்பிக்க வேண்டியது தவக்கலும் பொறுமையும். எல்லாருடைய ஏச்சுக்கும் எல்லாருடைய பேச்சுக்கும் எல்லாருடைய விமர்சனத்துக்கும் எந்த நேரத்திலையுமே பதில் சொல்லிட்டு இருந்தா நம்மளை விட முட்டாள் வேற யாருமே இல்லை. விமர்சனங்களுக்கு எப்படி பதில் கொடுக்கணும்? பொறுமையை கொண்டும் நம்முடைய திறமையை கொண்டும் ஈமானை கொண்டும் பதில் கொடுத்தோம் என்றால் நம்ம தான் வாழ்க்கையில யாரு சிறந்தவர்கள். அதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு பொறுமை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலே எல்லாமே இழப்பு. மக்காவிலிருந்து என்ன செய்யப்படாங்க? துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். துரத்தி அடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் கழிச்சு அதே மக்காவை என்ன பண்ணாங்க? அதே மக்காவை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? வெற்றி கொள்கிறார்கள். காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பொறுமை. அது மட்டுமில்ல, அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமை இருக்குது இல்ல, என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி பொறுமையா இருக்கக்கூடியவர்களுடைய குணம் என்னன்னா, அல்லாஹ் அவங்களுக்கு மேல ஒரு நிம்மதியை இறக்குவான். ஏன்னா ரசூலுல்லாஹ் மக்கால இருக்காங்க. மக்கால இருந்து எதிரிகளுடைய தொந்தரவு பயங்கரமா இருக்குது. கடைசியில என்ன சொன்னாங்கன்னா, யாரு முகம்மதுடைய தலையை வெட்டி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய சன்மானம் கிடைக்கும். மிகப்பெரிய என்ன கிடைக்கும்? சன்மானம் கிடைக்கும். யார் ரசூலுல்லாஹ்வுடைய தலையோடி வராங்களோ அவங்களுக்கு சன்மானம். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, மக்கால இருந்து எங்க போலான்னு முடிவு பண்ணாங்க? மதீனாக்கு போலான்னு முடிவு பண்ணாங்க. மக்கால இருந்து மதீனாக்கு போறதுக்கு முடிவு பண்ண ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, மக்கால இருந்து ஸ்ட்ரைட்டா மதீனாக்கு போனா யாரு கண்டுபிடிச்சிருவாங்க? எதிரிகள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால மக்கால இருந்து யமன் நோக்கி போறாங்க. யமன் நோக்கி போய் அங்க ஒரு குகையில என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? ஒளிச்சிருக்காங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கூட யாரும் உண்டு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உண்டு. சரியா? ரசூலுல்லாஹும் அபூபக்கர் அவங்களும் இருக்காங்க. இருக்கக்கூடிய நேரத்துல எதிரிகள் யாரை தேடி வராங்க? ரசூலுல்லாஹ்வை தேடி வராங்க. ரசூலுல்லாஹ் ரூட் மாத்திரமே என்னது? அந்த ரூட்டுக்கும் வராங்க. ரூட்டை தேடி வரும் பொழுது குகைக்கு முன்னால யாரு? எதிரிகள் புடைசூழ நிற்கிறார்கள். அப்ப அபூபக்கர் அவங்க என்ன பண்ணாங்க? அபூபக்கர் என்ன பண்ணாங்க? ஒரு பயம், ஒரு பதட்டம் வருது. எதிரிகள் குனிஞ்சு பார்த்தா போதும், லைட்டா குனிஞ்சா போதும், நாங்களை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்லாங்க? லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமா யாரு நம்ம கூட இருக்கா? நம்ம 2 பேர் மட்டும் இல்ல, யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கான். அடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் இப்படிப்பட்டவர்கள் மீது ஒரு சக்கீனா, நிம்மதியை இறக்கி வைக்கிறான். அப்ப பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் மீது அல்லாஹ் ஒரு நிம்மதியை தருவான். நீங்க எல்லா நபிமார்களுடைய வரலாறையும் பாருங்களேன். இப்ராஹிம் நபி நெருப்புல போட்டாங்க. நெருப்புல போடக்கூடிய நேரத்துல அவங்க துவண்டு போனாங்களா? அல்லாஹ் இருக்கான். அல்லாஹ் என்ன பண்ணான்? கட்டளை இட்டான் நெருப்புக்கு. நெருப்பை குளிர்ச்சி ஆகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய வரலாறு பாருங்களேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னால வந்து நிக்காங்க, பின்னால ஃபிரௌன் நிக்காங்க. துவண்டு போனாங்களா? இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரம் எத்தனை வருஷ பிரச்சாரம்? 950 வருட பிரச்சாரம். கடைசி வரைக்கும் உண்மையை சொன்னாங்க. துவண்டு போனாங்களா? ஒரு ஆளுக்கு அறிவுரையை சொன்னோம், ஒருக்கா சொன்னோம், 2 தடவை சொன்னோம், திருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போனாங்களா? இல்ல. நபிமார்களுடைய வாழ்க்கை, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை, எல்லா பிரச்சனையும் இருந்தது. செல்வம் இல்ல, குடும்பம் எல்லாம் பிரிஞ்சது, கடுமையான நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட்டு எல்லாமே போச்சு. எல்லாம் போன பிறகு அவங்க அல்லாஹ்வை வசப்பாடல. அல்லாஹ் எனக்கு அதை தரல, இதை தரல, அல்லாஹ் என்ன நோயாளி ஆக்கிட்டானே அப்படின்லாம் சொல்லல. அவங்க அல்லாஹ்வை கூப்பிடும் பொழுது கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன். யாரு? கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன். அல்லாஹ் என்னுடைய நோயை குணப்படுத்து அப்படின்னு தான் சொன்னாங்க. சரியா? இப்படி பொறுமையாக இருந்ததனுடைய விளைவு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் நோயை நீக்கி கொடுத்தா, அவங்களுடைய செல்வத்தையும் குடும்பத்தையும் சேர்த்தாங்க. எந்த அளவுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு செல்வம் வந்ததுன்னா, அவங்க குளிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க உடம்புல என்ன வந்து விழுமா? தங்க வெட்டுக்கிளி வந்து விழுமா. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கொடுத்தான்? செல்வத்தை கொடுத்தான். அப்போ ஒரு விஷயத்துல நம்ம பொறுமையாக இருந்தோம் என்றால் கண்டிப்பாக அதற்கான கூலி என்னது உண்டு. அல்லாஹ் சொல்லும் பொழுது பொறுமையாளருக்கு கூலி என்னதுதான்? சொர்க்கம். பொறுமையாளருக்கு கூலி என்னதுதான்? சொர்க்கம். யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூலியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை சொல்லி காமிக்க. நம்ம வாழ்க்கையை நினைச்சு பாருங்களேன். நம்ம தாயுடைய வயிற்றுல இருந்தோம், சும்மா வெளியில வந்தோமா? எப்படி வந்தோம்? எத்தனை மாச பொறுமை? ஒரு உம்மாவுடைய எத்தனை மாச பொறுமை? எத்தனை மாச பொறுமை? 8 மாசம், 9 மாசம், 10 மாச பொறுமை தான் நம்ம எல்லாரும் தானே. வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில யாராவது ஒருவர் பொறுமையாக இருந்தால்தான் அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்க முடியும். இவ்வளவு வளர்ந்து நிற்கும். எப்படி
யாரோ ஒருவருடைய பொறுமையும் தியாகமும் இருந்ததுனால இந்த அளவுக்கு நம்ம எப்படி இருக்கோம், வளர்ந்து நிற்கிறோம். அப்போ பொறுமை அப்படிங்கிறது விசாலமான ஒரு அருட்கொடை. அந்த அருட்கொடையை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும், பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை தாண்டி நம்ம ஒரு விஷயத்துல பொறுமையாக இருந்தோம் என்றால் அல்லாஹ் என்னைக்குமே சிறந்ததுதான் தருவான். அல்லாஹ் என்னைக்குமே சிறந்ததுதான் தருவான். அல்லாஹ் கைவிடவே மாட்டான். என்னன்னா ஒரு அழகான ஒரு வரலாறு, உம்மு சலமா அபி சலமா, சரியா? இவங்க எப்படின்னா மக்கால இருக்காங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்கால இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எங்க ஹிஜ்ரத் போகணும், எங்க ஹிஜ்ரத் போகணும், எங்க ஹிஜ்ரத் போகணும், மதீனாவிற்கு ஹிஜ்ரத் போகணும், சரியா? அப்போ உம்மு சலமா அவங்களும் அபிசலமா அவங்களும் அவங்களுடைய ஒரு கையில தூக்கி வைக்கக்கூடிய குழந்தை. நம்ம உங்க வயசும் இல்ல, கையில தூக்கி வைக்கணும்னா எத்தனை வயசு இருக்கும், ஒரு 2, 3, 4 வயசு இருக்கு தானே. இந்த 4 வயசுக்கு மேல யாரும் குழந்தைய தூக்கி வைக்க மாட்டோம். இவங்க 3 பேருமா சேர்ந்து இஸ்லாத்தை ஏத்ததுனால மக்கால இருந்து எங்க போலான்னு முடிவு பண்ணாங்க, மதீனாக்கு போலான்னு முடிவு பண்ணாங்க, சரியா? முடிவு பண்ணி கிளம்பி நிக்கக்கூடிய நேரத்துல அபுசலமாவை என்ன சொல்லாங்க, நீங்க வேணா எங்க போங்க, நீங்க வேணா எங்க போங்க, மதீனாக்கு போங்க. உம்மு சலமாவுடைய ஃபேமிலி என்ன சொல்லுதுன்னா, இவங்களை நான் விட மாட்டேன், எங்க பிள்ளை நாங்க எங்க விட மாட்டோம், மதீனாக்கு விட மாட்டோம். ஏன்னா அவங்க காசிர்களாக இருக்கிறார்கள், மதீனாக்கு விட மாட்டோம். உம்மு சலமாவை பிடிச்சு வச்சுக்காங்க. அதே மாதிரி அபுசலமாவுடைய குடும்பம் என்ன பண்ணுதுன்னா, இந்த குழந்தைய பிடிச்சு வச்சுக்குது. குழந்தைய நாங்க என்ன பண்ண மாட்டோம், உனக்கு தர மாட்டோம். அப்ப அபிசலமா எங்க போயிட்டாரு, அபிசலமா எங்க போயாச்சு, எங்க போயாச்சு, மக்காக்கா போனாங்க, மதீனாக்கு போயாச்சு. உம்மு சலமா எங்க இருக்காங்க, தனியே இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு பிறந்த பிள்ளை எங்க இருக்குது, தனியே இருக்குது. அபுசலமாவுடைய குடும்பத்துல, தந்தையுடைய குடும்பத்துல இருக்குது. இவங்க தனியே இருக்காங்க, சரியா? தனியே இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இல்லைன்னா 2 கிலோமீட்டர் மக்கால இருந்து கடந்து வந்து ஒரு பள்ளத்தாக்கு பக்கத்துல இருந்து அழுதுட்டே இருப்பாங்களாம். யாருக்காக, கணவன் வருவாரா, நம்ம பிள்ளை கிடைக்குமா, பிள்ளைங்களை தருவாங்களா அப்படின்னு கிட்டத்தட்ட 1 வருஷம் என்ன பண்ணாங்களாம், 1 வருஷம் என்ன பண்ணாங்களாம், அழுதுட்டே இருந்தாங்களாம். அவங்களுடைய பொறுமை அல்லாஹ் என்ன பண்ணான்னா, அந்த குழந்தை என்ன பண்ணான், அவங்கள்ட்ட கொடுத்தான். குழந்தையை கொடுத்த உடனே இந்த தாயும் குழந்தையுமா சேர்ந்து எங்க போறாங்க, எங்க போறாங்க, ஹிஜ்ரத் போறாங்க, சரியா? ஹிஜ்ரத் போய் ஒரு வழியா மதீனாய போய் அடையாங்க. மதீனாய போய் அடைஞ்ச உடனே கொஞ்ச நாள்ல யாரு மரிச்சு போயிடா, யாரு மரிச்சு போயிடா, அபிசலமா அவங்க மரிச்சு போயிடறாங்க, சரியா? அவங்க மரிச்சு போன உடனே இவங்க துவண்டு போயிட்டாங்க. துவண்டு போயிட்டு அழுதுட்டே இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆளை அனுப்பிவிட்டு சொன்னாங்க, நீங்க உம்மு சலமாட்ட துஆ செய்ய சொல்லுங்க. இந்த இழப்பு யாரால வந்தது, அந்த இழப்பு யார் தந்தா, அல்லாஹ் தந்தான். அல்லாஹ் தந்து இதற்கு நாம் பொறுமையாக இருந்தால் வஅஹ்லிஃப்லி ஹைரன் மின்ஹா, அல்லாஹ் இதை விட சிறந்ததை தருவான். நம்ம ஒரு விஷயம் நடக்கும் பொழுது பொறுமையாக இருந்தோம் என்றால் அல்லாஹ் இதை விட சிறந்ததை தருவான் அப்படிங்கிற பிரார்த்தனையை செய்ய சொன்னாங்க. பிரார்த்தனையை செய்ய சொன்ன உடனே உம்மு சலமாவுடைய பதில் என்னவா இருக்குதுன்னா, எனக்கு இறந்து போன அபிசலமாவை விட யார் சிறந்ததா கிடைக்க முடியும், அபிசலமாவே என்ன பெர்ஃபெக்டா பார்த்துக்கிட்டாரு, இவரை விடைக்கும் சிறந்ததா எனக்கு யார் கிடைக்க முடியும். ஆனாலும் பொறுமையா என்ன பண்ணாங்க, பொறுமையா என்ன பண்ணாங்க, துவா செய்தார்கள், சரியா? கொஞ்ச நாளுக்கு பிறகு அல்லாஹ் யாரே அவருக்கு கணவனா கொடுத்தான், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே உம்மு சலமா அவர்களுக்கு வாழ்க்கை துணையாக கொடுத்தார். இந்த உலகத்திலே மனித குலத்திற்கு நம்முடைய சமுதாயத்தில் அனுப்பப்பட்ட நம்முடைய தூதர். அல்லாவே குர்ஆன்ல என்ன சொல்லலாம், நீங்க வந்துட்டு நற்குணத்தினுடைய சீலராக இருக்கிறீர் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்லான்னா, அந்த இறை தூதரே அல்லாஹ் என்ன கொடுக்கான், என்னவா கொடுக்கான், உங்களுக்கு வாழ்க்கை துணையா கொடுக்கான். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்துல பொறுமையா இருந்தோம்னா அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய கூலி என்னைக்குமே எப்படிதான் இருக்கும், எப்படிதான் இருக்கும், எப்படிதான் இருக்கும், சிறந்ததா தான் இருக்கும், சரியா? இப்ப நம்ம வாழ்க்கையில எப்பவுமே எப்படிதான் இருக்கணும், எப்பவுமே நமக்கு விரும்பாத நிகழ்வுகள் நடக்கும் பொழுது பொறுமையா தான் இருக்கணும். பொறுமைன்னு சொன்ன உடனே சத்தம் போடாம இருக்குது அப்படின்னு இல்லை. வாழ்க்கையில துன்பங்கள் நடந்தாலும், கஷ்டங்கள் நடந்தாலும், இக்கட்டுகள் வரும் பொழுதும் அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனா அதே நேரத்துல மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் நடக்குது பாத்தீங்களா, வீடுகள்லையும் சரி, நமக்கு தெரிஞ்சவங்களும் சரி, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரத்திலையும் அப்படி பொறுமையா என்ன பண்ணக்கூடாது, எனக்குன்னா என்ன உனக்குன்னா என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த விடயங்கள்ல விஷயங்களை என்ன சொல்லக்கூடியவர்களா இருக்கணும்,
தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இந்த பொறுமைக்காக துஆ செய்ய சொல்லிருக்கேன். அப்படின்னா ரப்பனா அஃப்ரிஹ் அலைனா சப்ரன், யா அல்லாஹ் எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, பொறுமையை தருவாயாக கேட்கல, பொறுமையை பொழிவாயாக, ஓ சப்பித் அக்தாமனா எங்களை பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. பொறுமையை தருவது மட்டுமில்ல, பொறுமையை பொழியது மட்டுமில்ல, அந்த நாங்க எந்த விஷயத்தை எடுத்தோமோ அந்த விடயத்துல எங்களுடைய பாதங்களை எப்படி வைக்கணும், உறுதியாக வைக்கணும். எந்த நல்ல செயலாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோமா, நான் குர்ஆன்ல இத்தனை ஜுஸு மனப்பாடம் பண்ணுவேன், இல்ல இந்த விஷயத்தை நான் கற்றுக்கொள்வேன், ஹதீஸ்ல இவ்வளோத்தையும் மனப்பாடம் பண்ணலான் இருக்கேன், இல்ல நான் இன்னைக்கு முதல் இந்த நல்ல விஷயத்தை செய்யலான் இருக்கேன், எதை எடுத்தாலும் அந்த விஷயங்கள்ல வரக்கூடிய தடங்கல்களை, இல்ல நான் இன்னையில இருந்து ஒரு வக்தும் என்ன பண்ண மாட்டேன், தொழுகைய இது பண்ண மாட்டேன், தொழுகையை விட மாட்டேன், இப்படி எந்த விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த விஷயத்தினுடைய இலக்கை அடைவது வரைக்கும் பாதங்களை எப்படி வச்சிருக்கணும், பாதங்களை எப்படி வச்சிருக்கணும், உறுதியாக வச்சிருக்கணும், சறுக்கிடக்கூடாது. அல்லாஹ் அதுதான் சொல்லலாம், பொறுமையை பொழிவாயாக, பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொல்லும் பொழுது பொறுத்தவருக்கான கூலி என்னதுதான், பொறுமையாளருக்கு கூலி என்னதுதான், சொர்க்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், பாடுபடணும் என்று கூறியவளாக எனது உரையை முடிக்கிறேன். வாஹிதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.